Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அண்ட் கிராண்டான bridal blouse வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜர்தோசி பேஸ் பண்ணி கிராண்டான ஒர்க்கு ரொம்ப எமர்ஜென்சியாக அந்த ஒர்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகான டிசைன். ஸோ அந்த டிசைன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த டிசைனோட ஃபுல் வியூ நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பேக் நெக் டிசைனு அண்ட் தென் இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு. இந்த டிசைனோட ஃபுல் வியூ பாருங்கள். சென்டரில் இந்த மாதிரி வந்து பெரிய லாங் பெண்டன்ட் மாதிரி வரும். சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜர்தோசி பேஸ் பண்ணி அழகாக வந்து நெக்லஸ் பேட்டர்ன் டைப்பில் வந்து வரும். சரிங்களா? இப்போ இந்த பக்கட்டும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நெக்லஸ் பேட்டர்ன் டைப்பில் வந்துட்டு சென்டரில் மட்டும் இந்த மாதிரி லாங் ஹாரம் மாதிரி வரும். இந்த சைடும் வந்து நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி வரும். சென்டரில் வந்து இந்த பக்கட்டும் இது கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிசைன் ஃபஸ்ட் நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். கீழே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே டபுள் ஜரி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் லைன் வந்து 4 நம்பர் பீட் கொடுத்துருக்கேன். தேர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 5 நம்பர் ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீடில் வளைச்சு ஸ்கேல் அப் டைப்பில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஸ்டோன் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட்டு, ரைட் சைடு வந்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்டர். இந்த பார்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னா, பேக் நெக் ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு கீழேயும் பார்டர் வந்து கொடுத்துட்டோம். அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெக்லஸ் பேட்டர்ன் டைப் வரணும். சைட்லையும் அழகாக வந்து நம்ம அந்த டிசைன் வந்து மேக்கிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சைடில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ஜர்தோசி ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து குந்தன் ஸ்டோனு. இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி வந்து நெக்லஸ் டிசைன் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஜுவல் மேக்கிங் டிசைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஒட்டிடணும். அதை சுற்றி வந்து ஜர்தோஸ்லேயே வந்து அழகாக வந்து பின்னி நம்ம வந்து நாட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே வந்து மாங்காய் ஷேப்லேயுமே வந்து அழகாக ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு சென்டரில் உள்ள திலகம் சுற்றி வந்து நம்ம ஜர்தோசி வச்சு நாட் பண்ணிடணும். இதோட சைடு ஃபுல்லாகவே குட்டி குட்டி ஜர்தோசியாக வச்சு நம்ம நாட் பண்ணணும். அவுட்லைனும் வந்து ஜர்தோசிலேயே கொடுக்கணும். அண்ட் தென் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஷேப்பில் இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃப்ளவருக்கு கீழே 3 சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து இந்த ஃப்ளவருக்கு மேலே 5 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில, இந்த 2 ஃப்ளவருக்கும் இடையில கேப் இருக்குல்ல, அங்கேயே ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஜர்தோசியில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயுமே வந்து ஒரு 5 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு இடப்பட்ட இருக்கக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே குட்டி குட்டி சுகர் பீடில் நம்ம தனித்தனியாக நாட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே வந்து இந்த நெக்லஸ் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பாட் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பீகாக் எடுத்துக்கலாம். இந்த பீகாக் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 நம்பர் பீடில் வச்சு நாட் பண்ணிடணும். இதோட இறகு பகுதியில் ஒரு ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து ஜர்தோசிலே அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அந்த முகத்துக்குமே பாருங்கள், இங்கேருந்து ஜர்தோசிலே அவுட்லைன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே வந்து இந்த தோகை பகுதிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் இதை பேஸ் பண்ணி அழகாக ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே கொண்டை பகுதியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 சுகர் பீடு ஒரு 4 நம்பர், 2 சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் சென்டர்லேயுமே 2 சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இந்த பீகாக் மாதிரியே இந்த பக்கமும் வந்து நம்ம பீகாக் பண்ணிட்டோம். இதுக்கு இடையில உள்ள கேப்பில் என்ன பண்ணணும்னா ஒரு 5 நம்பர் பீட் வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி நம்ம ஜர்தோசிலேயே அவுட்லைன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2 மைல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து 5 நம்பர் பீட் வச்சு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். தென் மறுபடியும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு 5 நம்பர் பீட் வச்சு சுகர் பீடு, தென் ரைட் சைடும் 5 நம்பர் வச்சு சுகர் பீட் கொடுத்துருக்கோம். இந்த 2 ஃப்ளவருக்கு இந்த ஸ்டோனுக்கு இடையில இருக்கிற கேப்பில் 4 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன். தென் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சுகர் பீட் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். தென் வந்து அதுக்கும் கீழேயும் சுகர் பீட் கொடுத்துருங்க, அதுக்கும் கீழேயும் சுகர் பீட் கொடுத்துருங்க. கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டி மேலே ஒரு கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம், கீழே ஒரு கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அந்த ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப்பில் ஃபுல்லாகவே ஜர்தோசி தனித்தனியாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அது மாதிரி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா 5 நம்பர் பீட் தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி ஸ்கேலப்லேயே சுகர் பீட்லேயே தனித்தனியாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும்.
அதுக்கு கீழே 5 நம்பர் வச்சு சுகர் பீடு 5 நம்பர் வச்சு சுகர் பீடு தனித்தனியாக வச்சு நாட் பண்ணணும். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேப்பில் தனித்தனியாக ஒவ்வொரு 5 நம்பர் பீடாக நாட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்து தொங்குற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 5 நம்பர் பீடை வச்சு சுற்றி சுகர் பீடு, தென் 4 நம்பர் பீடை தனித்தனியாக வச்சு நாட் பண்ணியிருக்கோம். தென் ஒவ்வொரு ஸ்டோன் வந்து கீழே ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றி ஜர்தோசிலேயே வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். தென் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 2 ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப்லேயுமே 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட்டு, 4 நம்பர் அண்ட் சுகர் பீடை வச்சு நாட்டு. இது எதுக்காண்டி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சு பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க நல்லா ஒரு கிராண்டாக இருக்கணும், கீழே வந்து அந்த முத்து முத்தாக வந்து ஜால்ராவாக தொங்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி இந்த மோட்டிவ் வந்து பண்ணியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு எப்படி வந்து இந்த மாங்காய் டைப்பில் வந்து நம்ம மோட்டிவ் வந்து பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த பாருங்கள் ரைட் சைடும் வந்து மோட்டிவ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரில் வந்து லாங் பெண்டன்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே, சென்டரில் லாங் பெண்டன்ட் இருக்கிற மாதிரியும் சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மாங்காய் டைப்பில் வந்து டிசைன் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த டிசைன் நீங்கள் நெட்டில் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டான டிசைன் தான். இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட்டும் வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த அழகாக அந்த பெண்டன்ட் வச்சு கீழே பார்டர் அண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இந்த நெக்லஸ் பேட்டர்ன் மாதிரி அழகாக வரும். ஓகேவா? ஓகே, தென் வந்து அதை பேக் நெக்கில் பண்ண மாதிரியே ஃப்ரண்ட் நெக்கும் வந்து பண்ணியிருக்கோம். பார்டர் தான் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இத்தனை லேயர் வரணும் பார்த்தீங்களா? சுகர் பீட் 4 நம்பர் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 5 நம்பர் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். தென் ஸ்டோன் ஊற்றி சுற்றி சுகர் பீடு, அதுக்கு மேலே ஜால்ரா மாதிரி 3 குஞ்சம் மாதிரி வச்சு நல்லா வந்து ஒரு பெரிய பார்டர். ஸோ இந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த டிசைனோட ஃபுல் வியூ. நெக் பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து நெக் பேட்டர்ன். அங்கங்கே பூட்டாஸ்க்கு 4 நம்பர் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து சென்டரில் இந்த மாதிரி லாங் பெண்டன்ட் வந்துடும். சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நெக்லஸ் பேட்டர்ன் டைப்பில் வரும். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் டிசைன். கொஞ்சம் டைம் ஆகும். ஜர்தோசினாவே நமக்கு தொட்டோம்னாவே ரொம்ப லேட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தென் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டைம் இருக்கும்போது திருப்பி இந்த டிசைன் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுடைய லைக் பட்டனையும் கமெண்ட் பட்டனும் நான் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஒன்று உங்களுக்கு யாருக்காவது ஆரி கிளாஸஸ் கற்றுக்கணும்ல என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 299 நாங்கள் வந்து எல்லா கிளாஸஸுமே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆரி ஸ்டாண்டும் சேல்ஸிங் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ப்ளவுஸ் பண்ணணுன்னாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.